அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கு. இப்போ இந்த துன்பத்துக்கு காரணம் கர்மாவா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு? நாம யாருக்கும் எந்த தவறும் செய்யறதில்ல, நமக்கு தெரிஞ்சு நாம யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கல. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் மட்டும்தானே இருக்கு. இது ஏன் அப்படின்னா நம்ம நம்முடைய வாழ்க்கையில கர்மா முடிஞ்சது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க? முதல்ல கர்மான்னா என்னன்னு பார்ப்போம். அல்லது வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில துன்பம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். துன்பம் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, எது நம்முடைய விருப்பத்தின்படி நடக்கவில்லையோ, எது நம் மீது திணிக்கப்படுகிறதோ, எதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதைத்தான் நம்ம துன்பம்னு சொல்றோம். அப்ப இன்பம்னா எது நம்மால் முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியுதோ, எதையே நம்ம வாழ்க்கையில எப்போ இருக்கணும்னு விரும்புகிறோமோ, எது வந்தா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், அதோட போராட்டம் இல்லாமல் இருக்கும், இதைத்தான் இன்பம்னு சொல்றோம். துன்பம்னா நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது, இன்பம்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது. துன்பம்னா நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கக்கூடாதுன்னு நாம நினைக்கிறது, இன்பம்னா நம்முடைய வாழ்க்கையில அது எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறது. இந்த இரண்டுக்குமான வேறுபாடு தான் இன்பத்தும் துன்பத்திற்குமான வேறுபாடு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏன் துன்பம் இருக்கிறது அப்படின்னா, துன்பம் அப்படிங்கிறது நான் சொன்னேன் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைன்னு சொன்னேன். இப்போ துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது இன்பமாகிவிடும். உதாரணமா ஒரு குழந்தை இருக்கு. இப்போ ஒரு எடையை நம்ம வெயிட் தூக்கிட்டு போற ஒரு பேக்கை தூக்கிட்டு போறோம்னு வச்சு, இந்த பேக்கை தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப தூரம் தூக்கிட்டு போறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு 5 கிலோ 10 கிலோ இருக்கிற பேக்கை தூக்கிட்டு ரொம்ப தூரம் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போறதுன்னு பாருங்க, ரொம்ப சிரமப்பட்டு யாராவது தூக்கிட்டு வர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படா அந்த பேக்கை கீழே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்கும். இப்போ இதே நீண்ட காலம் குழந்தை இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை கிடைச்சதுன்னு வைங்க, அந்த குழந்தையும் அதே வெயிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த பெண் அந்த சுமையை சுகமா தூக்கிட்டு வருவாங்க, கீழே இறக்கலாங்கிற எண்ணமே வராது. பாருங்க, சுமை ஒன்றுதான். எப்படா அது இறக்கி வைக்கலாங்கிற போது உங்களுக்கு துன்பம் வந்துடுது. இறக்கி வைக்கவே வேணாம், அது இங்கேயே இருந்துட்டு போகுது அப்படிங்கிற போது அந்த மனநிலையில உங்களுக்கு இன்பம் வந்துடும். அதே சுமை உங்களுக்கு துன்பமாகவும் மாறும், இன்பமாகவும் மாறும். அப்போ அந்த பிரச்சனையாலோ அந்த சுமையாலோ எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எங்க வருதுன்னா, அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா முடியலையா, அதுலதான் பிரச்சனை. வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த, உங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த நம்மால ஏத்துக்க முடியலைன்னா அதை துன்பம்னு சொல்றோம். உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பாத ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்துருது. நிறைய பேருக்கு விரும்பி நடந்த விஷயம் அதுக்கப்புறம் விருப்பம் இல்லாம போயிடுது. நிறைய பேருடைய வாழ்க்கையில விரும்பி நடக்கிற விஷயம் திருமணத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு அது விருப்பம் இல்லாததான் மாறிடுது. அப்போ இந்த செயல் அப்படிங்கிறது ஒண்ணு. இதை உங்களுக்கு அதே செயல் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் மகிழ்ச்சியாகவும், விருப்பம் இல்லாமல் இருந்தால் துன்பமாகவும் இருக்கிறது. செயல் ஒன்றுதான். எங்கே வேறுபாடு வருகிறது என்றால், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா முடியலை, இங்கேதான் வேறுபாடு வரும். ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்படி செய்துவிட்டால் அதே விஷயத்தை நீங்கள் இன்பமாக மாற்ற முடியும். ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் மாற்றால் அதை துன்பமாகவும் நீங்க மாற்ற முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வது எப்படி என்ற நுட்பத்தை, கலையை கற்றுக்கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இன்பம்தான். நீங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்மறையா சில விஷயங்கள், எதிர்மறை நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. எதிர்மறை நெகட்டிவ் தாட்ஸ்னா என்ன அப்படின்னா,
நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களில் அதிலிருந்து அதுலேயும் நீங்க ஏதாவது ஒரு கெட்டதை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் எதிர்மறைன்னு பேர். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க போகும்போது எல்லாம் பார்த்துருவாங்க. எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க அம்மா கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி தெரியுது, ரொம்ப வாயாடி மாதிரி தெரியுது, ரொம்ப சண்டைக்காரியாக தெரியுதும்பாங்க. அதாவது அந்த குடும்பம் சரி, அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, எல்லாமே ஸ்டேட்டஸு, அவங்க குடும்ப ஸ்டேட்டஸு, வேலை எல்லாமே ஓகே. எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அம்மா மேல் இருக்கிற ஒரு குறையை சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய இதைத்தான் நாம் எதிர்மறை எண்ணம்னு சொல்கிறோம். நம்ம முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்களோட நல்ல தன்மையை எடுத்துக்கொள்ளாமல் அதில் இருக்கும் ஏதோ ஒரு குறையை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம் அந்த வேலையை தான் தொடர்ந்து பண்ணுது. மனதினுடைய வேலையே நல்ல விஷயத்தில் இருக்கிற ஒரு குறையை கண்டுபிடிக்கிறது. அன்பினுடைய வேலை என்னன்னா, எல்லா குறைகளுக்குள்ளும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன நன்மையை கண்டுபிடிக்கிறது. ஒரே விஷயம்தான். ஒரு வெள்ளை சுவட்டில், ஒரு வெள்ளை ஸ்கிரீன்ல ஒரு சின்ன டாட் இருந்ததுன்னா நாம முதல்ல பார்த்தோன்னு என்ன சொல்லணும்னா, இவ்வளோ இந்த ஸ்கிரீன் ஃபுல்லா, இந்த செவுரு ஃபுல்லா வெள்ளையா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அந்த செவுத்துல ஒரு புள்ளி இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப இந்த யாருக்கு அந்த ஸ்கிரீனை பார்த்த உடனே அந்த புள்ளி முதல்ல தெரியுதோ, இவர்கள் எல்லாம் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள். இவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துலயும் இருக்கிற குறைகளை மட்டுமே பார்த்துட்டு. யாருக்கு அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த வெண்மை, அந்த வெள்ளை தெரியுது, ஒரு ஓரத்துல ஒரு சின்ன புள்ளி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ, இவங்க நேர்மறை எண்ணமாக தங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பவர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்து. நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் அதை பொறுத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துன்பமாக இருக்கிறீர்களா, இன்பமாக இருக்கிறீர்களா என்பதை பொறுத்து. அப்போ இதுல கர்மா எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைப்பது எல்லாமே நீங்கள் முன்னர் செய்தது அல்லது இப்போது இந்த பிறவியில் நீங்கள் செய்த ஏதோ ஒன்றினுடைய பரிசு விளைவு என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அதை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்வீர்கள். பரிசுகளை நாம் மனதார ஏற்றுக்கொள்கிறோம், தண்டனைகளை நாம் வெறுக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த பிறவியே நிறைய பேர் தண்டனைன்னு சொல்லுவாங்க. இந்த பிறவியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இந்த பிறவியே எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் விரக்தியில் சொல்வதால் இந்த பிறவி இல்லாமல் போகாது. இந்த பிறவி, அதாவது இந்த பிறவி வேண்டான்னு சொல்லக்கூடாது, இந்த பிறவி போதும்னு சொல்லணும். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இந்த பிறவி வேண்டான்னு சொன்னீங்கன்னா, இந்த பிறவி, இந்த வேதனையை, இந்த துன்பத்தை என்னால தாங்க முடியல, எனக்கு வேண்டாம். ஆனால் இந்த பிறவி போதும் அப்படின்னா, இந்த பிறவியில் நான் நிறைவை அனுபவித்து விட்டேன், இதற்கு மேல் நிறைவை அனுபவிக்க, இன்பத்தை அனுபவிக்க, மகிழ்ச்சி அனுபவிக்க ஒன்றும் இல்லை, எனவே போதும். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், துன்பத்திலிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்காக இந்த பிறவி வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்க தப்பிக்க முடியாது. இந்த பிறவியில் துன்பத்தையும் நான் அனுபவித்து விட்டேன், இன்பத்தையும் அனுபவித்து விட்டேன், இனிமேல் அனுபவிப்பதற்கு ஒன்றும் இல்லை, எனவே போதும். நிறைவில் தோன்றுவது போதும் என்பது, இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதில் தோன்றுவதா வேண்டான்னு சொல்றோம். எனவே பிறவியை நீங்கள் வேண்டாம் என்று சொல்வதாலே இந்த பிறவி இல்லாமல் போகாது, அது தொடரும். நீங்கள் செய்த கர்மாக்கள் எல்லாம் உங்களால் நேர் செய்யப்படும் வரை, அந்த கணக்கு டேலி ஆகிற வரைக்கும் நீங்க இங்கிருந்து போக முடியாது. ஆனால் போதும் என்று சொன்னால் நீங்கள் போய்விடலாம். போதும் என்று சொல்வது எப்படி, அது எப்படி தோன்றும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவித்து அதை கடந்து செல்லும். இன்னும் சொல்ல போனா, நாம் என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கையில இன்பம் வருவதை அனுமதிக்கிறோம், துன்பம் வருவதை அனுமதிப்பதில்லை. இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இன்பம் கொஞ்ச நாள் தான் இருக்கு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாம போயிடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்பத்தை அனுமதிக்கிறோம், அனுமதிச்ச உடனே அது நம்மளை கடந்து போயிடுது. நம்முடைய வாழ்க்கையில நாம துன்பத்தை அனுமதிக்கிறதே இல்லை. அதனால அது எப்பவுமே நம்ம வீட்டு வாசல்லையே நிக்குது, தாண்டியே போறது, நம்ம வீட்டு கேட்லயே நிக்குது.
இன்பத்தை வந்த உடனே கேட்டை திறந்து விட்டுறோம். அது முன்னாடி வந்து பின்வாசல் வழியே வெளியே போயிடுது. நாம் என்ன பண்றோம்னா துன்பத்தை கேட்லயே நிறுத்தி வச்சிருக்கோம். இது ஏன்னா அது வீட்டுக்குள்ள வரக்கூடாதான். வீட்டுக்குள்ள வர விடாங்கிறதுனாலே அது காலம் முழுவதும் கேட்லயே வாசல்லையே நிற்கும். எனவே நாம் பயந்துட்டே இருக்கோம். அந்த கேட்ல நிற்கிறத வெளியே இருக்கிறத பார்த்து பயந்துட்டே இருக்கோம். எப்போ நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வருமோன்னு பயந்துட்டே இருக்கும். இந்த பயத்திலேயே நம்முடைய வாழ்க்கை போயிடுது. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்பம் வருவதற்கும் துன்பம் வருவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரே கேட்டு தான் இருக்கு. இன்பம் எந்த கேட்ல வருதோ அதே கேட்ல தான் துன்பமும் வரும். இன்பத்தை எப்படி நீங்கள் திறந்து அதை அனுமதிக்கிறீர்களோ அதே போல துன்பத்தையும் அனுமதிக்கணும். எப்படி இன்பம் கொஞ்ச நாள் உங்ககிட்ட இருந்துட்டு காணாம போயிடுதோ அதே மாதிரி துன்பமும் கொஞ்ச நாள் இருந்துட்டு காணாம போயிடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கர்மாவை கழிக்கும் வழி. கர்மாவை வரவிடாமல் தடுப்பது, கர்மாவை உள்ளே அனுமதித்து அதை கடத்தி விடுவது, கடந்து போக செய்வது. இப்படி செய்வதன் மூலமா தான் கர்மா கழியுமே தவிர கேட்லயே நின்னாலும் எத்தனை பிறவிகள் கழித்து நீங்க வந்து கேட்டை திறந்து பார்த்தாலும் அங்க அது நின்றுட்டு இருக்கும். ஏன்னா நீங்க தான் அதை போக அனுமதிக்கவே இல்லையே. எனவே நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எப்ப இந்த கர்மா தீரும், எப்பதான் இந்த பிரச்சனை முடியும்னா நீங்க கேட்டை திறந்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன் இந்த பிரச்சனை முடியவில்லை என்றால் நீங்கள் இன்னும் கேட்டை திறக்கவில்லை, அதை அனுமதிக்கவில்லை. கொஞ்சமா திறந்து இன்பத்தை மட்டும் முன்னால விட்டுறீங்க, உடனே கதவை சாத்திடுறீங்க. இன்பத்தை உள்ள விட்டுட்டு துன்பத்தை மட்டும் வெளியே நிறுத்திடுறீங்க. இந்த துன்பம் உள்ளே போக வழி இல்லாமல் பல பிறவிகளாக வாசலிலேயே காத்து கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்டவர்கள் 2 கேட்டையும் திறந்து வச்சிடுவாங்க. ஒரு கேட்டின் வழியா இன்பம் வரும், இன்னொரு கேட்டின் வழியா துன்பம் வரும். இன்பமும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும், துன்பமும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும். எதுவும் இந்த வீட்டிற்கு நிரந்தரம் அல்ல. இந்த நுட்பத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கர்மா இல்லை. எனவே கர்மானா நாம் ஏதோ ஒரு செயல் மாதிரி ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணா போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் நினைச்சிட்டு இருக்கோம். கர்மாவை கழிக்கும் வழி என்னவென்றால் இந்த கேட்டை, இந்த வாசலை திறந்து வைப்பது. இன்பத்தை மட்டும் அனுமதிக்கும் அந்த மனப்பான்மையை விட்டு துன்பத்தையும் சேர்த்து அந்த வழியை அனுமதித்து, இன்பம் எப்படி கொஞ்ச காலம் நம்முடன் இருந்து மறைந்து போகிறதோ அதே போல துன்பத்தையும் நம்முடன் கொஞ்ச காலம் இருந்து மறைந்து போக செய்வதுதான் கர்மாவை கரைப்பதற்காக மிக சுலபமான வழி. எனவே நம்முடைய வாழ்க்கையில துன்பம் ஏன் அப்படிங்கிறதுக்கு என்ன பதில்னா, நாம் எதை அனுமதிக்கவில்லையோ, நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதிப்பதில்லையோ அதற்கு பெயர் துன்பம். இது எப்ப தீரும்னா நீங்க அனுமதிச்சா தீர்ந்து. எப்போது நீங்க இந்த வாசலை திறந்து வைக்கிறீர்களோ துன்பமும் வரட்டும், அதையும் நான் சந்திக்கிறேன் என்ற மனநிலையில் எப்போது நீங்கள் அதை அணுகிறீர்களோ அப்போது உங்கள் வாழ்க்கையில் கர்மா என்பது சுத்தமாக இருக்காது. உங்களுடைய இத்தனை ஜென்ம கர்மாக்களும் அந்த ஒரு வினாடி நீங்கள் அந்த வாசலை திறப்பதன் மூலம் கரைந்து மறைந்து போய். எனவே இதுதான் கர்மாவை கழிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9556293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.